नमस्ते प्रिय छात्रों, लर्न विथ हेमा में आपका स्वागत है। இன்னைக்கு ராஷ்டிரபாஷா லெசனில் நாம் சமானார்த்தி ஷப்து அப்படின்னா சினோனிம்ஸ்னால் என்ன? அதாவது பல சொற்கள் இருக்கும், ஆனால் ஒரே பொருளில் வரும். அதை இங்கிலீஷில் சினோனிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீர் அப்படின்னாலும் வாட்டர் தான், ஜலம் அப்படின்னாலும் வாட்டர் தான், தண்ணீர் அப்படின்னாலும் வாட்டர் தான். ஸோ வாட்டர்ன்ற ஒரே மீனிங்க்கு பல சொற்கள் நாம் பேசுவோம் இல்லையா? அதே மாதிரி ஹிந்தியில் சில வார்த்தைகளுக்கு வெவ்வேறு சொற்கள் வரும், ஆனால் பொருள் ஒன்றா தான் இருக்கும். அதைத்தான் சமானார்த்தி ஷப்து, சமமான சொற்கள், இந்த போர்ஷனில் பார்க்கலாம் வாங்க. கொஷின் பேப்பர் பேட்டர்ன். உங்கள் எக்ஸாமில் செகண்ட் பேப்பரில் ரோமன் லெட்டர் 5ல் இந்த போர்ஷன் வரும். समानार्थी शब्द लिखिए, राइट द सिनोनिम्स. உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 164ல் இந்த போர்ஷன் வரும். எக்ஸாமில் 6 வேர்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. நீங்கள் எல்லா வேர்ட்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணணும், இதுக்கு சாய்ஸ் கிடையாது. ஸோ எல்லா வேர்ட்ஸுமே தரோவாக படிச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஆன்சருக்கும் 1 மார்க், ஸோ டோட்டல் 6 மார்க்ஸ் ஈஸியாக இந்த போர்ஷனில் ஸ்கோர் பண்ணலாம். இதில் நிறைய வேர்ட்ஸ் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் இது. நான் ரீட் பண்ணுறேன், என்னோட சேர்ந்து ரீட் பண்ணுங்க. தர்த்தி, தர்த்தி, பூமி, பூமி. தர்த்தி அப்படின்னா என்ன? பூமி, அதாவது இந்த பிளானட் எர்த், சரியா? அதை தான் ரெஃபர் பண்ணுறாங்க. பூமினாலும் அதே தான், தமிழ்லையும் பூமின்னு தான் சொல்லுவோம். தர்த்தி, பூமி. சமுத்திர, சாகர், சமுத்திர சாகர். தமிழில் சமுத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படின்னா என்ன? கடல், சி. சமுத்திர சாகர். தன், ஷரீர், தன் ஷரீர். உடல், பாடி, மனித உடல், சரிங்களா? தன் ஷரீர். குஸ்ஸா, क्रोध, குஸ்ஸா, क्रोध. தமிழில் கூட சொல்லுவோம் குரோதம் அப்படின்னா என்ன? கோபம், ஒருத்தர் மேலே இருக்கிற கோபம், ஆங்கர். குஸ்ஸா, क्रोध. நதி, சரிதா, நதி, சரிதா. நதி தமிழ்லையும் நதி சொல்லுவோம். என்னது அது? ஆறு, ரிவர். நதி, சரிதா. ராத், ராத்ரி, ராத், ராத்ரி. தமிழ்லையும் ராத்திரி அப்படின்னு சொல்லுவோம். அது என்னது? இரவு, நைட். ராத், ராத்ரி. எல்லாமே சிமிலர் வேர்ட்ஸ் தான். ரீகேப்: தர்த்தி, பூமி, சமுத்திர, சாகர், தன், ஷரீர், குஸ்ஸா, क्रोध, नदी, सरिता, रात, रात्रि. पेड़, वृक्ष, पेड़, वृक्ष. விருக்ஷ் அப்படின்னா விருக்ஷம் அப்படின்னு தமிழ்லையும் வந்துருச்சு இந்த வேர்டு. ட்ரீ, மரம் அப்படின்ற ஒரு அர்த்தம், சரியா? பேட், விருக்ஷ். சஹி, ठीक, சஹி, ठीक. சரி, ரைட். சஹி, ठीक. गांव, ग्राम, गांव, கிராம். கிராமம், அதை தான் கிராம் அப்படின்னு சொல்கிறோம். गांव, ग्राम. अखबार, समाचार पत्र, अखबार, समाचार पत्र. समाचारना செய்தி, பத்திரனா தாள், செய்தித்தாள், நியூஸ் பேப்பர். அதோட இன்னொரு பெயர் என்ன? अखबार, समाचार पत्र. रोगी, बीमार,
ரோகி பீமார் அப்படின்னா நோயாளி, பேஷண்ட் அப்படின்னு அர்த்தம். ரோகி பீமார். சன்சார் துனியா, சன்சார் துனியா அப்படின்னா உலகம்னு அர்த்தம், வேர்ல்டு. ஃபஸ்ட்டு வேர்டு நம்ம தர்த்தி பூமி பார்த்தோம். அதுவும் இதுவும் ஒன்றா கிடையாது. ஏர்த்துனா வேறு, வேர்ல்டுனா வேறு. ஏர்த்துன்றது பிளானட் ஏர்த். நம்ம ஏர்த்தோட, நம்ம பூமியோட ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ், மலை, ஆறு, இந்த மாதிரி காடுகள், இந்த மாதிரி இருக்கிற ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸை தான் ஏர்த்துன்னு ரெஃபர் பண்ணுறோம். ஆனால் உலகம் அப்படின்றது இதில் வாழுற மக்கள், நம்ம யூஸ் பண்ணுற நிறைய திங்ஸ் இருக்குல்ல, நம்ம இன்வென்ட் பண்ணியிருக்கிற திங்ஸ், அதெல்லாம் சேர்ந்தது தான் உலகம். சரியா? ஸோ சன்சாரும் தர்த்தியும் ஒன்றும் கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தர்த்தி பூமி அப்படின்னா ஏர்த் பூமி, சன்சார் துனியா அப்படின்னா வேர்ல்டு உலகம், ரெண்டுமே டிஃபரெண்ட். சரிங்களா? ரீகேப். பேட் விருக்ஷ், சஹி ठीक, गांव ग्राम, अखबार समाचार पत्र, रोगी बीमार, संसार दुनिया, भाषा जुबान, भाषा जुबान. கீழே புள்ளி வச்சிருக்கிறதுனால அதை ஜூன்னு படிக்கணும், ஜுபான் சொல்லக்கூடாது. பாஷா ஜுபான் அப்படின்னா லாங்குவேஜ், மொழி. भाषा जुबान. रोज़ प्रतिदिन, रोज़ प्रतिदिन, प्रतिदिन அப்படின்னா ஒவ்வொரு நாளும், தினமும், எவ்ரி டே. ரோஸ் प्रतिदिन. पत्र चिट्ठी, पत्र चिट्ठी. लेटर मडल कடிதம், पत्र चिट्ठी. विरुद्ध खिलाफ, विरुद्ध खिलाफ. விருத்த அப்படின்னா விரோதமாக அப்படின்னு தமிழில் சொல்லுவோம்ல, அதாவது ஒரு விஷயத்துக்கு எதிராக, அகேன்ஸ்ட். விருத்த खिलाफ. पुत्र बेटा, पुत्र बेटा, सन மகன், पुत्र बेटा. औरत स्त्री, औरत स्त्री, उमन पेन, औरत स्त्री. रीकैप. भाषा जुबान, रोज प्रतिदिन, पत्र चिट्ठी, विरुद्ध खिलाफ, पुत्र बेटा, औरत स्त्री. पुरुष मर्द, पुरुष मर्द, मैन आन, पुरुष मर्द. हाथ कर, हाथ कर. கரம் அப்படின்னு சொல்கிறோம்ல, கைக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறோம் சுத்த தமிழில்? கரம்னு சொல்கிறோம். அதுதான் கர்ன்னு இங்கே வருது. கை, ஹேண்டு. ஹாத் கர். தேஷ் முல்க், தேஷ் முல்க் அப்படின்னா தேசம், நாடு, கண்ட்ரி. தேஷ் முல்க். தந்தா பேஷா, தந்தா பேஷா. தொழில், ஒருவர் செய்யக்கூடிய தொழில், பிஸ்னஸ், ப்ரொஃபஷன். தந்தா பேஷா. प्रश्न सवाल, प्रश्न सवाल. கேள்வி क्वेश्चन. இதுக்கு ரெண்டு வார்த்தைகள் என்ன? பிரஷ்ன இல்லைன்னா சவால். ஜங்கல் வன், ஜங்கல் வன். வன்னா என்ன? தமிழில் கூட வனம் அப்படின்னு சொல்லுவோம், காடு இல்லையா, ஃபாரஸ்ட். ஜங்கல் வன்.
recap. पुरुष मर्द, हाथ कर, देश मुल्क, धंधा पेशा, प्रश्न सवाल, जंगल वन, आकाश आसमान, आकाश आसमान, आगायम स्काई, அதத்தான் ஆகாஷ் ஆஸ்மான் அப்படின்னு சொல்லுவோம். கிதாப் புஸ்தக், கிதாப் புஸ்தக், தமிழில் புத்தகம் புக், கிதாப் புஸ்தக். அத்தியாபக் शिक्षक, अध्यापक शिक्षक, टीचर आसिरियर, अध्यापक शिक्षक. सिर मस्तक, सिर मस्तक, सिरना तலை, हेड. पार्ट्स ऑफ द बॉडी படிச்சிருப்போம். सिर मस्तक. राजा नरेश, राजा नरेश, ரெண்டு வார்த்தைக்கும் என்ன அர்த்தம்? அரசன் கிங், ராஜா நரேஷ். चित्र तस्वीर, चित्र तस्वीर, पिक्चर पடம், चित्र तस्वीर. recap. आकाश आसमान, किताब पुस्तक, अध्यापक शिक्षक, सिर मस्तक, राजा नरेश, चित्र तस्वीर. रास्ता मार्ग, रास्ता मार्ग அப்படின்னா என்ன? வழி, பாத் பாதை, रास्ता मार्ग. पानी जल, पानी जल, வாட்டர் நீர் தண்ணீர், தமிழில் கூட ஜலம்னு சொல்லுவோம். பானி ஜல். சூரிய சூரஜ், சூரிய சூரஜ், சன் சூரியன் கதிரவன், சூரிய சூரஜ். ஆத்மி மனுஷ்ய, ஆத்மி மனுஷ்ய, மனிதன் human being, आदमी मनुष्य. आग अग्नि, आग अग्नि, फायर நெருப்பு தீ, आग अग्नि. घर गृह, घर गृह, गृहனா என்ன? வீடு. கிரகப்பிரவேசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? புது வீடு கட்டி கொண்டாடுவோம் இல்லையா? கிரகப்பிரவேசம். ஸோ கிரகத் அப்படின்னா வீடு, பிரவேசம்னா வீட்டுக்குள்ளார நுழையிறது. घर गृह. recap. रास्ता मार्ग, पानी जल, सूर्य सूरज, आदमी मनुष्य, आग अग्नि, घर गृह. जरूर आवश्यक, जरूर आवश्यक அப்படின்னா அவசியமாக கண்டிப்பாக, ஷுவர் certainly, जरूर आवश्यक. दिन दिवस, दिन दिवस, डे நாள், दिन दिवस. यात्रा सफ़र, யாத்ரா சஃபர், தமிழ்லையும் யாத்திரை அப்படின்ற ஒரு சொல் வந்துருச்சு. அப்படின்னா பயணம், ட்ராவல், யாத்ரா சஃபர். ஷஹர் நகர், ஷஹர் நகர், சிட்டி நகரம், ஷஹர் நகர். நக்ஷத்ர தாரா, நக்ஷத்ர தாரா, தமிழில் நட்சத்திரம். தாரானா என்ன? ஸ்டார். நக்ஷத்ர தாரா. ஆங்க் நேத்ர, ஆங்க் நேத்ர,
ஆங்க்னா என்ன? கண் இல்லையா? அதுக்கு இன்னொரு பேர் நேத்ர. இப்போது நிறைய ஐ ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா நேத்ராலயா அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. உங்கள் ஊரில் நிறைய ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கும், அது எல்லாமே நேத்ராலயான்னு முடியும். ஸோ நேத்ர அப்படின்னா கண். இதுவும் ஒரு சான்ஸ்கிரிட் ஹிந்தி வேர்டு தான். ஆங்க், நேத்ர. ரீகேப். ज़रूर, आवश्यक, दिन, दिवस, यात्रा, सफ़र, शहर, नगर, नक्षत्र, तारा, आँख, नेत्र, पाठ, सबक. பாட், சபக் அப்படின்னா லெசன், பாடம். பாட், சபக். ஹவா, வாயு. ஹவா, வாயு. வாயுனா என்ன? காற்று இல்லையா? ஏர். ஹவா, வாயு. வஸ்திர, கப்படா. வஸ்திர, கப்படா. கப்படானா கிளாத், ஆடை. அதுக்கு இன்னொரு பேர் வஸ்திர. கப்படா. உத்தர், ஜவாப். உத்தர், ஜவாப். ஜவாப்னா என்ன? ஆன்சர், பதில். உத்தர்னா உடனே நீங்கள் திஷாயோட உத்தர்னு நினச்சிக்காதீங்க. இந்த உத்தர் வந்து பிரஷ்ன, அதாவது கேள்வி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இதுக்கு முன்னாடி, அதுக்கு ஆப்போசிட் தான் இது. கேள்விக்கு பதில் சொல்கிறது என்னது? உத்தர். உத்தர் தீஜியே, ஜவாப் தீஜியே அப்படின்னா பதில் சொல்லுங்க. உத்தர், ஜவாப். ஜான்வர், பஷு. ஜான்வர், பஷு. ஜான்வர்னா விலங்கு, மிருகம். அதுக்கு இன்னொரு பேர் பஷு. ஜான்வர், பஷு. சாத்தி, சீனா. சாத்தி, சீனா அப்படின்னா மார்பு, செஸ்ட். சாத்தி, சீனா. ரீகேப். பாட், சபக், हवा, वायु, वस्त्र, कपड़ा, उत्तर, जवाब, जानवर, पशु, छाती, सीना. That's all for today. இந்த 48 வேர்ட்ஸையும் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் படிச்சிடுங்க. ஏன்னா ஹையர் எக்ஸாம்ஸில் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். மீனிங் புரிஞ்சுக்கிட்டு படிங்க, அப்போ தான் உங்களுக்கு வேர்ட்ஸ் ஞாபகம் இருக்கும். ஜஸ்ட் ரிமெம்பர், எல்லா கொஷின்ஸும் நல்லா படித்தே ஆகணும், ஏன்னா சாய்ஸில் இது வராது. டெய்லி எழுதி பாருங்கள், அப்போ தான் எக்ஸாமில் ஈஸியாக இருக்கும். இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெவர் ஸ்டாப் லேர்னிங் as life never stops teaching. Bye for now. See you all soon with another video. Dhanyavad. Shubhkamnaएं.